முன்னாள் கணவரின் திருமணம் குறித்து சமந்தாவோட இன்ஸ்டா பதிவு. முன்னாள் கணவர் நாக சைத்தன்யாவோட திருமண நாளான நேற்றைக்கு நடிகை சமந்தா போட்டிருக்கக்கூடிய இன்ஸ்டா பதிவு தான் ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். 2010 அப்போ விண்ணை தாண்டி வருவாயா தெலுங்கு மொழியில் நடிக்கும் போது நடிகை சமந்தா மற்றும் நாக சைத்தன்யாவிற்கு இடையே காதல் ஏற்பட்டிருக்கு. இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த மஜ்லி திரைப்படம் ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றதுன்னே சொல்லலாம். 2017 அப்போ இந்த ஜோடி கோவாவில் இந்து மற்றும் கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சூர்யா ஜோதிகாவிற்கு அப்புறம் தென்னிந்திய சினிமா ரசிகர்களிடையே பெரிய அளவுல கொண்டாடப்பட்டவர்கள் யாருன்னா நாக சைத்தன்யா மற்றும் சமந்தாவை சொல்லலாம். ஆனால் 4 வருடங்களில் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் பிரிய போகிறோம்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல சமந்தா சினிமாவில் அத்துமீறி நடிப்பதால் தான் இந்த பிரிவு அப்படின்னு பேசப்பட்டது. அதற்கப்புறம் இந்த பிரிவுக்கு நடிகை சோபிதா தான் காரணம்னு சொல்லப்பட்ட நிலையில அந்த வதந்தி நேற்றைக்கு உண்மையாக இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, அதிகாரப்பூர்வமாக சோபிதா துலிபாலா சோபிதா அக்கினினியாக மாற இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். நாக சைத்தன்யாவோட திருமணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி தான் சமந்தாவோட அப்பா இறந்து போனாரு. நேற்றுக்கு நாக சைத்தன்யாவிற்கும் சோபிதா துலிபாலாவிற்கும் மேரேஜ் நடந்துருச்சு. இந்த நிலையில தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வீடியோ ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் நடிகை சமந்தா. அதுல ஒரு குத்துச்சண்டை போட்டியில் ஒரு சின்ன பையன் மற்றும் ஒரு பெண் குத்துச்சண்டையில் ஈடுபடுகிறார்கள். அந்த குட்டி பெண் தொடர்ந்து அந்த பையனிடம் ஜெயிக்க போராடுகிறாள். இந்த வீடியோவை போட்டு பைட் லைக் கேர்ள் என கேப்ஷன் பதிவிட்டிருக்கிறாராம் நடிகை சமந்தா. விவகாரத்திற்கு பிறகு நாக சைத்தன்யா 2வது திருமணத்திற்கு ரெடியாகிவிட்டார். ஆனால் சமந்தா இன்னும் சிங்கிளாகவே இருப்பதனால நிஜமாகவே இவர் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என இப்போது வரை நாக சைத்தன்யாவை எல்லோரும் வசைப்பாடி வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.